அவ்வளவு திமுகவினுடைய அதாவது தோலுரிச்சு காட்டு திமுக எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசமாக அந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்றத தோலுரிச்சு காட்டுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட என்ன சொல்கிறது பால்டாயில் இது பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு போயிடுச்சு. திமுக நம்மளை பயன்படுத்துது. என்னன்னா 2024 தேர்தலில் காங்கிரஸ் அவங்க மனைவி இருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்க மனைவி வந்து பரிசுத்தமானவங்க. ஏன்னா புருஷன் தானே கஞ்சா, மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் மனைவிக்கு அந்த கேஸ் நல்ல வேலை. அது நம்மளாம் போட்டு அடின்னு அடித்ததுக்கப்புறம் சந்திரகாந்தி பொண்ணு பேராவூர்னியில் அது போல் ஒரு மனைவி நிற்கிறாங்க போல இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாருன்னா என்ன சரி நிற்கிறதுல பாதி அதிமுககாரன் நிற்கிறான், பாதி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரனும் முன்னாள் காங்கிரஸ்காரனும் நிற்கிறாங்க. அது எவனுன்னா என்ன எல்லாரும் நிற்கிட்டு சொல்லி அதாவது வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திரு இபிஎஸ் அவர்கள் வந்து நேற்று கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய க்ரௌடு அங்கே இருந்துச்சு. பேசிக்காக அந்த ஏரியாவில் பாமக அதிமுகக்கான ஒரு பேஸ் இருக்கிற ஒரு இடம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது மீறி அவ்வளோ பெரிய க்ரௌடை பார்க்கும்போது திரு இபிஎஸ்ஸே அவ்வளோ மகிழ்ச்சியாக சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டார். உங்களுடைய பார்வையில் திரு இபிஎஸ் அவருடைய நாளுக்கு நாள் மெருகேறும் அந்த கூட்டத்தை பற்றி? இல்லை, செல்லும் இடமெல்லாம் இன்னைக்கு ஒரு மக்கள் அலை, ஒரு இபிஎஸ் மாடலை மக்கள் ஏற்றுக்கொண்டது தெளிவாக தெரிகிறது. அதாவது ஃபியூச்சர் இபிஎஸ் தான் அப்படின்றது மக்கள் உணர்ந்துட்டாங்க. என்னன்னா இன்னைக்கு திமுக முக்கிய காரணம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு சார். இன்னைக்கு மக்கள் குறிப்பாக நான் தென் தமிழகத்திலேருந்து வந்திருக்கின்றனால ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஏரியாக்களும் தான், டெல்டாவும் அப்படி தான். ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அது அது ஏதோ ஒரு வீட்டில் நடக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் நடந்தாவே நினைப்பாங்க. அதுதான் அந்த மக்களுடைய எண்ணம், அந்த மக்களுடைய குணம். ஸோ இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அநீதிகள், பாலியல் துன்புறுத்தல்கள், அதே நேரத்தில் கொலைகள், இன்னும் பல பிரச்சனை, என்ன கஞ்சா வழி கொலைகள், கஞ்சா வழி கற்பழிப்புகள், அது இதுன்னு எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்கவும் அது முகம் சுளிக்க வைக்கிறது, திமுக அரசாங்கத்தை வெறுக்க வைக்கிறது. இதில் பல விஷயங்கள் நடத்துறது திமுகவும் திமுகவை சார்ந்த நபர்களும் திமுகவை சார்ந்த அமைச்சர்களின் தொடர்பாளர்களும் திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களினுடைய நண்பர்களுமாக தான் இருக்கிறாங்க. பெரிய கஞ்சா கேஸு அது யார் முதல்ல திமுக காரணமாக வச்சுருக்காங்க. பெரிய கற்பழிப்பு பண்ணது யாரா திமுக காரணமாக தான் இருக்கிறான். இங்கே இல்லைன்னா வானத்தில் பிறந்தாலும் அதான் பண்ணுறான், நிலத்தில் இருந்தாலும் அதான் பண்ணுறான்ற மாதிரி எங்கே இருந்தாலும் திமுகவினுடைய குண்டர்களாக தான் இருக்கிறாங்க. திமுக மேலே மக்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு வெறுப்பு, ஒரு அதிருப்தி வந்துருச்சு சார். அப்போ திமுக வேண்டான்னு ஒருத்தன் நினைக்கிறான் தமிழ்நாட்டில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது போதமுள்ள ஒருவன் தமிழன் திமுக வேணாம் நினைக்கிறான் அதிமுக தான் இருக்காங்க. ஜாபர் சாதிக் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. இன்னைக்கு வேணா இப்பவும் அவன் உள்ள இருந்தா கூட அவன் வீட்டுல இருந்து திமுக பணம் போகுது அப்படின்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரைடு போறாங்க. ஸோ ஜாபர் சாதிக்ன்றவன் எவ்வளவு பெரிய அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவே தேடிக்கிட்டு இருந்த ஒரு கஞ்சா கடத்தல் ஒரு கிங் பின்றாங்க. அப்போ அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய மேல்மட்டத்தில் ஒரு அமீரகத்தினுடைய திமுக அணியினுடைய தலைவராக இருந்திருக்கான். அதில் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாரும் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கான். அவன் பார்த்தா இப்பவும் பணம் கொடுக்குறான் அப்படின்னு போய் தேடுறாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் தேடுறாங்க, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து போய் தேடுறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்படியாக தான் இருக்குது. மக்கள் ரொம்ப வெறுப்படை செய்யுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக திமுக வேண்டாம் நினைக்கும் போது அதிமுக தான் அவங்களுக்கு ஆபத்து பார்த்தோம்னா வரும். அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எடப்பாடியார் வந்துடுறாரு. ஸோ எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் இப்போது திமுக வெறுப்புன்றது அவருக்கு ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் சார். நீங்கள் மக்கள் திமுக வெறுக்கிறவன் ஒரு சில பேருக்கு இருக்க என்ன பண்ணுறான், சீமான்ட்ட போகிறான், விஜய்கிட்ட போகிறான், விடுதலை சிறுத்தைகள் அப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஆனால் திமுக வேண்டாம்னா அதிமுக தான் போகிறோம். அப்போ அதுதான் கூட்டமாக சாரையாக மக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கு கூட்டம். நீங்கள் சொல்கிற நெய்வேலி கூட்டமாக பார்த்தீங்கன்னா அப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அது ஒரு எடப்பாடியார ஸ்டாராகவே மக்கள் கருதலைன்னு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களா. இப்போ என்னன்னா ஒரு ஸ்டாருக்கும் அதிகமான ஒரு பவரில் இருக்கிறாரு. இன்னைக்கு விஜய் போனால் அவ்வளோ கூட்டம் வரல, இன்னைக்கு உதயநிதி போனால் அவ்வளோ கூட்டம் வரல. ஆனால் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக கூட்டம் எடப்பாடியாருடைய கூட்டங்களுக்கு வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். எடப்பாடியை சாதிச்சுட்டு தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி சார், கூட்டணி தான் அவருக்கு இன்னொரு முக்கிய பலத்தை கொடுக்குது. இன்னைக்கு திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டுமன்னார் கோயிலெலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. காட்டுமன்னார் கோயிலில் யார் மனு தாக்கல் பண்ணுறா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறா அப்படின்னா ஐயா திருமாவளவன் தாக்கல் பண்ண ரெடியாக இருக்காரு. திடீர்னு பார்த்தா இல்லை நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்னொருத்தர் பேர் அடிபடுது.
யாரா அவருன்னு பார்த்தா இளைய பெருமாளுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளுடைய மகன் அப்படின்றாங்க. சரி, அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் காங்கிரஸ்ல இருக்காரு. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இவருக்கு முன்னாள் எம்எல்ஏவுடைய சீட்டை விட்டு கொடுக்குறாங்க. கட்சியிலேருந்து பெருந்தன்மையா என்ன பண்றாங்க, சிந்தனை செல்வன் வெற்றி பெற்ற காட்டுமன்னார் கோயில நீங்க நல்ல தலைவா, நீங்க என்ன கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் அதை பறிச்சு கொண்டு போய் காங்கிரஸ்காரன் கொடுத்தானா அவன் என்ன நினைப்பான் கட்சியில? இது என்ன மாதிரியான, ஏன் இப்படி பண்றாரு என்ன? அதாவது இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் இங்கே தமிழக தேர்தலில் அது போட்டியிடுவதே பிடிக்கல, சட்டமன்றத்துக்குள்ள திருமாவளவன் வரவே கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி, அதுவும் அந்த சீட்டை விசிகாவில் ஷானவாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷானவாஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவிலேருந்து அந்த சீட்டை ஷானவாஸ் கொடுங்கன்னு இருக்காங்க. ஷானவாஸ் கொடுக்க முடியாது, நீ நான் வேற கட்சிக்குனாலும் கொடுக்குறேன், ஷானவாஸ் கொடுக்க முடியாது அப்படின்றாரு திருமா. அதனால காங்கிரஸில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. எப்படியோ பார்த்தாலும் இவ்வளவு கேவலமான கடைசி நேரத்தில் இப்படி ஒரு தான் வந்து ஒரு தலைவராக இருந்தும் தான் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியை கூட அவரால் டிசைட் பண்ண முடியாது, அதை அவருடைய கட்சியினர் கூட கொடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுக்குலாம் நான் அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னா, நீங்கள் வேற வழி இல்லை, இன்னைக்கு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி தான் ஆகணும், ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 4ஆம் தேதி வரைக்கும் பல்ல கட்டிட்டு இருங்க. 5ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த கூட்டு விட்டு வெளியே வந்து ஜெயிச்சா கூட கூட்டு விட்டு வெளியே வந்துருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க கேவலப்பட்டு அந்த கூட்டில் இருக்க வேணான்ற அதே அட்வைஸ் தான் வந்து நீங்க மதிமுகவுடைய ஐயா பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் சொல்ல வேண்டியதா இருக்கு. 3 தொகுதி உதயசூரியன்ல நில்லுங்கன்றாங்க, 4வது தொகுதியிலும் நான் அங்கேயே நின்றேன் அப்படின்னா, அப்படி ஒரு மலிவான கட்சியை நடத்தி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? உங்க மகனுக்கு நீங்க எதை கொண்டு கொடுத்துட்டு போக போறீங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்போ அன்னைக்கு அடிமைத்தனம் ஓகே, இவ்வளவு கொத்தடிமைத்தனம் தேவையா? அது வைகோ போன்றவர்கள் சுயமரியாதைக்காரன் வைகோ அப்படின்னு அவரே புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட சுயமரியாதை பற்றி பேசிய வைகோவுக்கு இன்னைக்கு ஒரு 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 இம்மியளவு மரியாதை இல்லை. அவரே அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை, இல்லை கட்சிக்கு மரியாதை கொடுக்கல, கட்சியினுடைய தொண்டர்கள் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கல. இல்லை எனக்கு அந்த ஒரு சீட்டு வேண்டாம், நான் வந்து அந்த சின்னத்தில் நிற்கல, நான் உதயசூரியன் சின்னத்து உதயசூரியனுடைய ஓட் பேங்க் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுல அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு அவரே இறங்கி வர்றாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமாக. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு திமுகக்குள்ளேயே மற்றதை விடுங்க, நீ திமுகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்கு சீட்டு கொடுக்குறான், மகன் அப்பாவுக்கு சீட்டு கொடுக்குறான். இன்னைக்கு வரைக்கும் மேலூருக்கு, நேற்று வரைக்கும் மேலூருக்கு யாருன்னு காங்கிரஸ் கொடுத்த மேலூருக்கு யாருன்னு தெரியல. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்குமரன், ஜிகேஎம் தமிழ்குமரன், நம்ம ஜிகே மணியுடைய மகன் ஜிகே மணி தான் பாமக எழுப்பி நிறுத்திருக்காரு. அவர் மகன் திடீர்னு காங்கிரஸ்குள்ள வரான், காங்கிரஸ்ல வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான தொகுதி, அவங்க கண்டிப்பாக அவளை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர். அப்போ காங்கிரஸ் அந்த பர்டிகுலர் தொகுதியில் உழைச்சா காங்கிரஸ்காரனுக்கு என்ன மரியாதை? காங்கிரஸ்கார மாவட்ட செயலாளருக்கு என்ன மரியாதை? காங்கிரஸினுடைய பல விருப்ப மனுக்களுக்கு என்ன மரியாதை? எதுக்கு நீங்கள் விருப்பம் வாங்குறீங்க? இப்படிதான் நீங்கள் பண்ண போறீங்க. யாரோ ஒருத்தர் நம்ம கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் பணத்தை மட்டும் எடுத்துட்டு வரோம் உங்கள்கிட்ட கொடுக்குறான்றாலும் டக்குன்னு அந்த தொகுதியை கொடுக்க போறீங்க அப்படின்னா காங்கிரஸ்காரனுக்கு என்ன மரியாதைன்ற ஒரு கேள்வி வருது இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க மேலூருக்கு நீங்க யாரு அன்னைக்கெல்லாம் ஸ்டாலின் இடத்துல சொல்லும் பொழுது ஒரு வேட்பாளர் எழுதிக்கிறார் மாவட்டத்தில், இவர் இந்த மாவட்டம் காங்கிரஸ், ராகுல் காந்தி யாரை காட்டுகிறாரோ அவருக்கு ஓட்டு போடுங்கன்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கு. இப்போ ஆக கூட்டணி கட்சியினர் வந்து ஒரு பிணக்கம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு இணக்கமும் இல்லாமல், அதாவது திமுக கிட்டத்தட்ட அடிதடி சண்டை தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேவலமாக அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டணி கட்சியினர் உள்ளே விட மாட்டேங்க, நீங்கள் திமுக கூட்டணி கட்சியிலிருந்து தான் வரீங்க, நீங்கள் உள்ளே வராங்கன்றாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலே கேவலன்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் ஏன் கூடுதுன்னா 10 அதிமுக ஓட்டி இருக்குன்னா 10 பாமக ஓட்டி இருக்கு, அமமுக கூட்டி இருக்கு சார், 10 கோடி இருக்கு சார். அமமுகவும் அதிமுகவும் ஏன் இவ்வளவு க்ளோஸாக இருக்காங்கன்னே புரியல சார், எனக்கே புரியல. மக்கள் கேட்குறாங்க, ஏடா எளிய மூலியமாக இருந்தீங்க, இன்னும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு திமுகவை அடித்து வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் நம்மளுடைய தலையாய பிரச்சனை. நம்ம பிரச்சனை தனியாக பார்த்துக்கலாம். திமுக இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட நாட்டு மக்களை சூறையாடுறத, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ரவுடிசம் குண்டாயிசம் பண்ணுறதுலாம் திமுக தான். அதை ஒழிக்கணும். இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது, அதை மீட்கணும், அதுலேருந்து தமிழகத்தை மீட்கணும். இதுதான் ஒரு ஒற்றை குறியாக ஏறக்குறைய என்டிஏ கூட்டணி தெளிவாக இருக்குது. அது இல்லாமல் சார் நேற்று மதுரை தெற்கு ஐயா ராமசீனிவாசன் அவருடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வரார் சார். அப்போ தேசிய தலைவர்களுடைய அணிவகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அமித்ஷா வராரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர் 4 முறை வந்து சென்று விட்டார். அதே மாதிரி தேவேந்திர ஃபட்னாவிஸ், அப்புறம் பவன் கல்யாண் வரான்றாங்க. ஆக மொத்தம் இந்தியாவில் வானதி சீனிவாசன் வேட்புமனுக்கு வந்து ராஜஸ்தான் முதலமைச்சர் வந்து வராரு. இப்படி ஒரு முக்கியமான தேர்தல், இந்த தேர்தல்
நம்ம வசம் வரணும், இந்த தேர்தலில் இந்த டபுள் இன்ஜின் அரசாங்கம் அதிமுக பாஜகன்ற அந்த அரசாங்கத்தை கொண்டு வரணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகன்றது இனிமேல் அரசியலில் இல்லாமல் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்த்து வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி தலைவர்களும் வந்து வெற்றியை நோக்கி அதிமுக போயிட்டு இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் சிஎம் ஆகிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அது ஒரு அவருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு நீங்கள் அந்த ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2.5 ரோ ஒரு 5 ரோ இருக்கு. அதில் 2.5 ரோ எடுத்துகிட்டு 2 ரோ அதிமுக இருக்காங்க, மீதி 2 ரோ தமாக, அதே நேரத்தில் பாமக, எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஃபில்லப் ஆகிருக்கலாம். கிட்டத்தட்ட அனைத்து தலைவரோட படமும் பின்னாடி பெரிய பெரிய கட்டவுட்லாம் இருக்குது. ஆக ஒரு வெற்றி மாநாடுகள்னா அவர் எங்கெங்கே நடத்துகிறோம் எல்லா இடத்துலையும் வெற்றி மாநாடு தான் நடத்திட்டு இருக்காரு சார். அதனால் இந்த கூட்டம் வருது. இன்னொரு முக்கியமான காரணம் அவர் கொடுக்கக்கூடிய பதிலடிகள் சார். ஒவ்வொரு பதிலடிகளும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு மோசமாக, அவ்வளவு திமுகவினுடைய, அதாவது தோலுரிச்சு காட்டு திமுக எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசமாக இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படின்றது தோலுரிச்சு காட்டுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட என்ன சொல்கிறது, பால்டாயில் குடிச்சு நீங்களாம் எப்பயே போயிருக்க வேண்டியவன் அப்படின்றாரு. உண்மை தான். ஏன்னா இன்னைக்கு அவர்லாம் வந்து பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்கவே மாட்டார். ஏன்னா ரொம்ப பண்பானவர், யதார்த்த ஒரு தலைவர் அவர். அவரே நீ பிலோ த பெல்ட் அடிக்க வைக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ கேவலமாக நீ அவரை பற்றி ஒரு நாள் பேசுகிற சார். அதாவது உதயநிதி ஸ்டாலினோட வயசு இருக்குமா சார்? இவருடைய அனுபவம் எவ்வளவு பெரிய அனுபவம் சார், எவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்தவர். அப்புறம் நீ எப்போ பார்த்தாலும் அடிமை, நீ எத்தனை பேருக்கு அடிமையாக இருந்திருக்க? நீ எவ்வளவு கேவலமாக இருக்க? பெண்களுக்கு அடிமையாக இருந்தவன் நீ என்னை பற்றி பேசலாமா அப்படின்னு எடப்பாடியார் திருப்பி கேட்டோன்னே பாருங்க அமைதியாக சத்தம்லாம் இருக்க. நேற்று இருந்து உதயநிதி அவர்கள் பேசவே இல்லை. அவ்வளோதான். நீட்டா பால்டாயில் கொடுத்து நீ எப்போவும் மேலே போவோம். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் RRR கேள்விப்பட்டிருக்கீங்க, N கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றைக்கெலாம் போட்டிருக்காங்க. நிவாஷினி கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு, அவர் ஃபோட்டோ தான் நைட்டு 1 மணிக்கு ரீட்வீட் பண்ணி மாட்டிக்கிட்டாப்புல. அது மாதிரி நிவேதா பத்ராஜ் நயன்தாரா NN அப்படின்னு போட்டு தான் அதிமுக அடிக்கிறாங்க அவரை. தேவை அவருக்கு. ஏன்னா நீ என்ன, நீ யார், உன்னுடைய வயசு என்ன, அவர் நீ எப்படி உள்ள வந்த, அதாவது கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன்ற அட்ரஸ் இல்லைன்னா நீ யாருன்னே யாருக்கும் தெரியாது. அதன் மூலயமா அவங்ககிட்ட இருந்த பணம் மூலயமா நடிக்க போனேன். அதில் கொஞ்சம் முகத்தை வெளியே தெரிய வச்சு எல்லா நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலயமா முகத்தை பெரிய பெரிய நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு அதன் மூலிமா முகத்தை தெரிய வச்சு அதுக்கப்புறம் திமுக காரனே நினைச்சா கூட தோக்க முடியாது அப்படி ஒரு தொகுதி அவங்க கையில் கொடுத்து அப்படி ஒரு தொகுதியில் உன்னை நிற்க வச்சு உன்னை எம்எல்ஏ ஆக்கி அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆக்கி துணை முதல்வர் ஆக்கி நீ வச்சு உன்னை வச்சு பொம்மை மாதிரி உன்னை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவர் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வந்து சிவகம்பாளையத்திலேருந்து கிட்டத்தட்ட 72லேருந்து கட்சியில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 74லேருந்து கட்சியில் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அந்தஸ்து வர்றார். இவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அப்போ உன்னை எவ்வளவோ நாள் சரி போட்டும் சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போறான்னு பார்த்துட்டு இருந்தார். நேற்று அடிக்கு பதில் இருக்கா? நேற்று அங்கே அந்த மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்குது சார். பால்டாயில் ஆனால் என்னைக்கோ போய் சேர்ந்துருக்க வேண்டிய 999 காலில் வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும். அதான் அதே மாதிரி அவருடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் திணறுது. நீ திமுக அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் திணறுது. ரெண்டாவது ஒரு 6-7 மாதம் ஒரு 6-7 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லாம் வந்து பழனிசாமி எடப்பாடி EPSலாம் வார்த்தை பயன்படுத்த மாட்டார். அவர்லாம் என்ன நம்ம ரேஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசு. இன்னைக்கு எல்லா மேடையிலும் மேடைக்கு குறைந்தபட்சம் 10 தடவை நீ பழனிசாமி பேசுறாரு சார். அதுதான் EPS உடைய வெற்றி. EPS தேர்தலில் தோற்றா கூட இந்த வெற்றியே அவருக்கு போதும் சார். என்னைக்கு ஸ்டாலின் வந்து எனக்கு நிகரான ஒரு எதிரி அப்படின்னு EPS அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிட்டாரோ அன்னைக்கு EPS ஜெயிச்சிட்டார், ஸ்டாலின் தோத்துறாரு, முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சது, திமுக தோத்துருச்சு. ஆமாம். பாண்டிச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்று திரு அமித்ஷா அவர்கள் வந்து வந்திருக்காரு. திரு ராகுல் காந்தி காலையில் வந்து போயிருக்காரு. ஈவினிங் வந்து திரு ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் இருக்காரு. கூட்டணியில் இருக்கிற திரு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இணைந்து வந்து ஏன் பிரச்சாரம் பண்ணல? இல்லை, பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பு போயிடுச்சு. திமுக நம்மளை பயன்படுத்துது. என்னன்னா 2024 தேர்தலில் காங்கிரஸ் என்ன சொன்னாலும் திமுக சரிங்குது. அப்படியே கட் பண்ணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்தால் திமுக வந்து நம்ம சொல்கிறதா நீ கேட்கணும், நீ என்னுடைய அடிமை தான், சட்டமன்றம்னு வந்தால் நான் தான் முடிவெடுப்பேன். அதாவது செல்வப்பிரந்தையை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்றது தான் இங்கே காங்கிரஸ் செய்யணும். தமிழக காங்கிரஸ் கமிட்டின்றது திமுகவினுடைய ஒரு அடியாள் தான், திமுகவினுடைய ஒரு விசுவாசி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இல்லை, ஒரு உண்மை. அதை வந்து இன்னைக்கு ராகுல் காந்தியிடம் வந்து ஒரு பிரகாஷ் ஜவடேகர், அதே மாதிரி இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர், அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் போய் சொல்லும் பொழுது ஒருவர் பின் ஒருவராக நமக்கான மரியாதையே கொடுக்க மாட்டாங்க, அந்தஸ்தே கொடுக்க மாட்டாங்க. 1967 பழைய கதை, நம்ம தோத்தாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கூட்டணிக்குள்ள இருக்கிறோம். கூட்டணிக்குள்ள நம்ம தான் ஒரு பெரிய கட்சியாக இருக்கும், தேசிய கட்சி, தேசிய லெவலில் நம்ம ஒரு எதிர்கட்சியாக இருக்கும். அதுக்கான மரியாதை இருக்கானா இல்லை.
அப்போ அப்படிங்கும் பொழுது நம்ம ஏன் உள்ள இருக்குன்னு சொல்ல 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 அது ஒரு ஒரு இளைய தலைவராக இவருக்கு அது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 2024 இருந்த இணக்கம் இன்று இருக்கிறதான இல்லை. இடையில அண்ணாமலை அவர்களே ஹைலைட் பண்ணார், நீங்கள் போன பிறந்த நாளுக்கு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு இவரும் பண்ணியிருக்காரு, ஹாப்பி பர்த்டே ப்ரோ தேங்க்யூ ப்ரோன்னு. இந்த பிறந்தநாள் இவரும் ஹாப்பி பர்த்டே அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது அண்ணாமலே ஹைலைட் பண்ணாருன்னு ஒன்று ப்ரோலாம் காணும், ஒய் ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு ஒன்றும் காணும் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு ப்ரோ அப்படின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு 2 பேரும் ப்ரோ இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணி வேற வழி இல்லாமல் இந்த தேர்தலுக்காக தள்ளி கொண்டு போறாங்க சார். நான் சொல்றேன் பாருங்க, காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியிலிருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றியோ தோல்வியோ வெளியில் வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் விசிகா மதிமுகலாம் வெளியில் வரணும், அவங்க ரோசர் தான் வருவாங்க, இல்லைன்னா அதே அடிமையாக இருப்பாங்க. அவ்வளோ. இன்றைய நாளில் வந்து அதிமுக கூட்டணியை வந்து ஆதரித்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சிஎம் மத்திய அமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து திரு எடப்பாடி, அப்புறம் வந்து பாஜகவுடைய அனைத்து தலைவர்களும் பிரச்சாரம் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து திமுக கூட்டணியில எல்லாரும் பிரச்சாரம் இருக்காங்க. ஆனால் திரு விஜய் வந்து இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சாரமும் அனுமதி கொடுத்துமே ரத்து பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு. அதான் இன்னைக்கு கூட உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு யார்கிட்ட, ஆதவர்ஜுனாட்ட, என்ன சார் விஜய் வந்து வரனார என்னாச்சு, என்ன காணும் ஆளை காணும் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு வந்து இப்போ இது கொடுக்க மாட்றாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க, இது டி நகரில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கல, அண்ணா நகரில் பெர்மிஷன் கொடுக்கல, இப்படி பண்ணிட்டு தானே அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும். இல்லையா சார், வில்லிவாக்கத்துக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தாங்களே, நீங்கள் வில்லிவாக்கத்துடைய வேட்பாளர் தானே, நீங்கள் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துடைய வேட்பாளர் தானே, இங்கே வந்துருக்க வேண்டியது தானே, அது எப்படி சார் இங்கே மட்டும் கூட்டு வர முடியும், ரேடியாக கூட்டு வருவோம், அதனால நாங்கள் வேண்டான்ட்டோம். அதாவது நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வரணும்னா ஒரு வில்லிவாக்கத்துக்கு வந்துட்டு போகலாம், இங்கே தானே இருக்காரு, பெரிய வெளிநாட்டுலேருந்து வில்லிவாக்கத்துக்காக வந்துட்டு போகணுன்ற அவசியம் இருக்கு இல்லையா, இங்கே தான் இருக்கிறாரு, வந்து வில்லிவாக்கத்தில் தலைக்காமிச்சிட்டு போகலாம். அவரை பொறுத்த வரைக்கும் 6 மணி வரை தான் சார் வண்டி ஓடும். 6 மணிக்கு அப்புறம் நல்ல 1848 எடுத்து வைப்பார் சார், ஃபுல்லாக எடுத்து வைப்பாப்புல வச்சு அதை உரித்து காலையில் விடிய விடிய அடிப்பாப்புல 5-6 மணிக்கு தூங்க போவார். தூங்கிட்டு ஒரு 11-12 மணிக்கு எந்திரிச்ச உடனே அப்படியே லைட்டாக ஒரு சின்ன குளியலை போட்டு ஒரு 2 கட்டிங்க எடுத்து வச்சுட்டு வண்டியில் ஏறிடுவார். ஏறி காமிப்பார். இவனுக்கு தர்பூசணிலாம் தூக்கி எறிகிறானே சார், செருப்பு தூக்கி எறிகிறானே, தர்பூசணி தூக்கி எறிகிறானே, ஒருத்தன் தூக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கான் தர்பூசணி. எவ்வளோ நேரம் காமிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு அவர் வண்டிக்குள்ள தூக்கி போகிறான், உள்ள தேடுறாரு அவர் தர்பூசணியை. அந்த அளவுக்கு அவர் போனாலே எதையாவது தூக்கி எறிகிறாங்களா, அவருக்கு வெறுப்பாகிட்டே இருக்கு. கீழே யாரையாவது பிடிச்சி இழுத்து போட்டுறாங்க, கேஸ் அவருங்களாயிருது. இப்படி தான் இந்த மேலே இது இந்த ஃபேஷன் ஷோ மாதிரி நடந்து போவார்ல ஸ்டேஜில், அப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தனை இழுத்து கீழே போட்டாங்க. அதுதான் அவர் கேஸாக மாறிடுச்சு. கேஸாக மாறி திருச்சியில் போய் வேட்புமனு பண்ணும்போது அந்த கேஸை தான் அதில் எழுதியிருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ பெரிய பிரச்சனையாக மாறி இப்போ பெரம்பூருக்கு இன்னொரு அஃபிடேவிட் போட்டிருக்காரு. ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. எவனுக்கும் பெர்மிஷன் ஒழுங்காக போய் பெர்மிஷன் வாங்கினா இவனுக்கு பேப்பரில் ஏதோ லெட்டர் எழுதி லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதிட்டு போகிறானே, அதில் ஒரு வெப்சைட் இருக்குடா, அதில் ரெண்டா 15 வரணும் அப்படின்னா இப்படி எல்லாமா இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் பதிகிறானு. சரி, இவங்க தான் அப்படின்னா வேட்புமனு பண்ணக்கூடிய வேட்பாளர் இருக்காங்களா, அவங்க அதை விட மேலே அன்றைக்கெல்லாம் பெரிய கொட்டுக்கிட்டு அதோட நீலகிரி வேட்பாளர் அமளியே அறவத்துக்குள்ள இன்னும் தெரியல, பேர் தெரியல. அவங்க வந்து நல்லா கொட்டடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போய் வேட்புமனு பண்ணலான்னு போய் உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் வேட்புமனு எடுத்துகிட்டு வரல, அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து வேட்புமனு எடுக்க ஆள் அனுப்பியிருக்காங்க. இது நடந்திருக்கு. அங்கே பார்த்தா திருத்தணியில் சத்யகுமார் வாழும் அம்பேத்கர்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு தெரியுமா, அவர் தான் மீஷோவில் ஆர்டர் பண்ண அம்பேத்கர். அவர் பார்த்தீங்கன்னா யார் வராதிங்க என் கூட வேட்பாளர் கூட யார் வரோன்னா 13 பேர் வந்தால் போதும், யார் வந்தாலும் சைக்கிளில் வாங்க, நாங்கள் போய் நாங்களே பார்த்துக்குறோம், நான்லாம் வீடியோ போட்டாலே மாசு, எத்தனை வியூஸ் வருது பார்த்து, எத்தனை லைக்ஸ் வருது பார்த்து, நான் அதை வச்சு ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு போல இருக்கு. எவனுமே கூட கூட சரி போகாமல் இருக்காங்களா, டக்குன்னு அடுத்து பாலிமர்காரன் பின்னாடியே போகலாம். அவன் தான் தெரியுமா அவன் எங்கடா அவனை மாட்டுவான்னு சுற்றிட்டு இருப்பான். கரெக்டாக பின்னாடியே போனோம் வாலிபர்காரனை கூப்பிட்டு வச்சு இவரெலாம் என்ன வேட்பாளர் ரொம்ப தப்பாக இருக்குது, சரியில்லை வேட்பாளர்னு அவரை விட்டு கிளின்னு கிளிக்காங்க. அது மனு தகவல் பண்ண வேட்பாளரே விட்டு கிளின்னு கிளிக்காங்க. அதுக்கப்புறம் ஆளை பிடிச்சி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி இப்போ ஒரு 5 பேர் கூட போயிட்டு இருக்கானு வைங்களேன். இப்படி வேட்பாளர் எல்லாம் கிறுக்கு பேலாக தான் இருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. பட்டுக்கோட்டையில் வந்து 10 நாளுக்கு முன்னாடி கஞ்சா கேஸ்லேருந்து வெளியே வந்தவர் இன்னைக்கு அவன் மனைவி இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க மனைவி வந்து பரிசுத்தமானவங்க. புருஷன் தானே கஞ்சா, மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் மனைவிக்கு அந்த கேஸ் நல்ல வேலை. அது நம்மளாம் போட்டு அடின்னு அடிச்சதுக்கப்புறம் சந்திரகாண்டி பண்ணு பேராவூர்னியில் அது போல் ஒரு மனைவி நிற்கிறாங்க போல இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க யாருன்னா என்ன சரி நிற்கிறதுல பாதி அதிமுககாரன் நிற்கிறான், பாதி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரனும் முன்னாள் காங்கிரஸ்காரனும் நிற்கிறானு. அது எவனுன்னா எல்லாரும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே திருநெல்வேலியிலாம்
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் இவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எல்லா ஏறக்குறைய அனைத்து கட்சியினுடைய மிகப்பெரிய அனைவருக்கும் வந்து இவர் தான் புரோக்கர் மாதிரி டீலிங். ஆனால் அவர் தான் நிற்கிறார், இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. இவர் ஃப்ரெண்டு, இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் போட்டு தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக ஆக்னால் அஜிதா ஆக்னால்னு ஒரு பொம்பளை உழைச்சிருக்கு. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு அந்த மாவட்ட செயலாளரையும் தூக்கி தூர போட்டு இவர் கூட குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார்ல ஃப்ரெண்டு, அவருக்கு தூத்துக்குடியை கொடுத்து விட்டு அவருக்கு கண்ணாடி போட்டு, ஏன்னா வெயிலில் அவர் யாரையும் பார்க்க மாட்டார், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலிங் கிளாஸோட தான் சுற்றுவார், பெரிய வெண்ணவர், அதனால் கூலிங் கிளாஸோட தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இப்படி எல்லாரும் தப்பு தப்பாக இருக்காங்க. அவரும் பார்க்குறாரு, வெளியில் வந்தால் டென்ஷன் ஆகுது. அதனால் ஃபுல்லாக திமுக மேலே எழுது எல்லா மேட்ரும் திமுக மேலே பெர்மிஷன் கொடுக்கணும் திமுக மேலே எழுதி இவர் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இவன் பசங்க போனால் வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு சொந்தமாக செலவழிச்சிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு சார். அவரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு தெரியும் சார், தப்பித்தவரி கூட, அதாவது 2வது இடத்துல அவர் பெரம்பூரில் வந்தாருன்னா, முதல் இடத்துல சேகர்லாம் அடிக்க முடியாதுன்னு வைங்களேன், ஒருவேளை 2வது இடத்துல வந்தார் அப்படின்னா அதுதான் இவங்களுடைய மொத்த வெற்றியில் பெரிய வெற்றியாக இருக்க போகுது விஜய். மற்றபடி ஒருத்தன் நாங்கள் சொல்கிறோம் ஒரு 10 தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் சார். அது யாருன்னா இந்த செங்கோட்டையன், இந்த குரூப்பு இவங்கெல்லாம் வச்சு பழைய கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், அப்புறம் அதான் மொத்தம் அதிமுக பூரா இருக்காங்க தெரியுமா. இப்போ பழைய எல்லாம் எடப்பாடி யாரெல்லாம் விரட்டி விட்டாரோ அவங்க பூரா அங்கே தான் இருக்காங்களே, அவங்க பூரா ஆள் சேர்ந்து ஒரு 10 பேர் டெபாசிட் வாங்கணும் சார். அவ்வளோதான் விஜய் உட்பட. ஆமாம், நன்றி.